தூத்துக்குடியில் மாநில அளவிலான கல்லூரி மாணவர்களுக்கான மின்னொலி கபடி போட்டி அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைப்பு. 12 கல்லூரிகளைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டு விளையாடியது. தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் சார்பில் மாநில அளவிலான கல்லூரி மாணவர்களுக்கான மின்னொலி கபடி போட்டி தூத்துக்குடி சந்தன மாரியம்மன் கோவில் திடலில் வைத்து நடைபெற்றது. நேற்று துவங்கி 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் சென்னை, ஈரோடு, கோயமுத்தூர், கரூர், திருச்சி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட தமிழக முழுவதிலுமிருந்து 12 மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி அணிகள் கலந்து கொண்டுள்ளன. முதலில் நடைபெற்ற ஆண்களுக்கான போட்டியில் சென்னை லயோலா கல்லூரி அணியினரும் அவர்களை எதிர்த்து கரூர் ஷேரன் கல்லூரி அணியும் மோதின. இப்போட்டிகளை தமிழ் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவங்கி வைத்து பார்வையிட்டார். கணேசன் அவர்கள், எஸ் அந்தோணி அதிஸ்தராஜ் அவர்கள், ஆம் பார்வையாளர்களே, ரசிக பெருமக்களே, நேர்த்தியான இந்த போட்டியை துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய தமிழ்நாடு. அவர்களை தொடர்ந்து லயோலா கல்லூரி ஆட்ட வீரர்கள் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சருக்கு. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் கரூர் சேரன் கல்லூரி அணி 34க்கு 23 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. திரு எஸ் அந்தோணி அதிஸ்தராஜ் மாவட்ட விளையாட்டு அதிகாரி இந்த போட்டியை சிறப்பாக தலைமையேற்று நடத்துகிறார்கள். திரு எம் விஜயராஜன் அவர்கள், அவளை ஃபோன் பண்ணி சொல்லி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லு. வீட்டில் உயிரை போட்டு போட்டியில் விளையாட உள்ள நியூ காலேஜ் சென்னை மற்றும் ஜமால் காலேஜ் திருச்சி இரு அணி வீரர்களும் தங்களை தயார் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கான முதல் அழைப்பு. The next men league match, Jamal College Tiruchi, New College Chennai. Both the team manager, coaches, players, please kindly note this is the first call for
நேர்த்தியான இன்ஜினியர் திரு கே முருகேசன் நாடார் அவர்கள் நினைவு கோப்பைக்கான முதலாம் ஆண்டு மாநில அளவிலான கல்லூரி மாணவர்களுக்கான வைத்து சிறப்பித்த தமிழ்நாடு மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி கீதா ஜீவன் எம்.காம் பிஎட் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாகவும் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேங்கப்பா. இடம் சூப்பரான இடம். அதுதான் ஒரு கல்யாணம் மாதிரி போட்டோம்னா முதல்ல எப்படி கிடந்து தெரியல. மழை தண்ணியில் வளர்ந்து புல்லும் வந்து இதுதான் கிடந்தது. அதே போன்று இந்த நேர்த்தியான போட்டிக்கு வருகை சிறப்பித்த தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அலுவலர் திரு எஸ் அந்தோணி அதிர்ஷ்டராஜ், வாலிபால் விளையாட்டு வீரர் திரு மங்களா ஜெயபால் அவர்களையும் வருக நம்போடு வரவேற்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.